இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஸோ வீலை கழட்டி எப்படி மாட்ட போறோம்ன்றது பார்க்க போறோம். நிறைய பேருக்கு வீலை கழட்டிட்டு மாட்ட தெரியல. ரோட் பைக் சரிங்களா, பஞ்சர் ஆயிடுச்சு, இல்லை எப்படி வீலை வீட்டில் சும்மா கழட்டி க்ளீன் பண்ணிட்டு எப்படி மாட்டணும்னு கூட சில பேருக்கு தெரியல. ஸோ அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ, பேக் வீல் ஃப்ரண்ட் வீல் ரெண்டுத்தையும் பற்றி உங்களுக்கு இன்னைக்கு சின்னதாக ஒரு வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குயிக் லீஸ் இருக்கும். ஸோ இந்த குயிக் லீஸுக்கு நம்ம கட்டுறதுக்கு முன்னாடி இந்த பிரேக் இருக்கும். ஸோ இது வந்து பிரேக் கேலிபர். இந்த பிரேக் கேலிபரில் இந்த மாதிரி வெளியே ரிலீஸ் பண்ணணும். ஸோ ரிலீஸ் பண்ணிங்கன்னா கேலிபர் நல்லா விரிஞ்சிடும் சரிங்களா. அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த குயிக் லீஸை நல்லா அப்படி எடுத்துகிட்டு இந்த பக்கம் நெட்டு மாதிரி வரும் சரிங்களா. இதை பிடிச்சிக்கோங்க, கையில் பிடிச்சிக்கிட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸோ வீலை எடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கல்ட்ரன் பெயிண்டில் கல்ட்ரன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கழட்டிடுவீங்க. ஸோ நிறைய பேரை பார்ப்பேன் இந்த மாதிரி கழட்டி வச்சுருவீங்க. ஸோ மாட்டும் போது ஸ்ப்ரிங்கு வந்து தப்பாக போட்டுருவீங்க. இதில் வந்து மொத்தம் 2 ஸ்ப்ரிங்கு வரும். சரி பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெருசாக உள்ளது வந்து உள் சைடு போகணும். ஒரு ஸ்ப்ரிங் இப்படி வரணும். ஸோ மாட்டும் போது ஒரு ஸ்க்ரூ இப்படிங்க பாருங்கள், இது போட்டுட்டு அடுத்த ஸ்ப்ரிங்கு இப்படி போடணும். இங்கே பாருங்கள், இப்படி இருக்கணும். சின்னதாக இருக்கிறது உள்ளே போகணும். முதல்ல ஃபஸ்ட்டு இப்படி போயிடணும். அதுக்கப்புறம் நெட்டை போட்டுக்கணும். லைட்டாக சும்மா லைட்டாக ஒரு 2 த்ரெட்டு ஏற்றிடுங்க. அதுக்கப்புறம் வீலை பாருங்கள், இப்படி வைக்கிங்க கரெக்டாக. ஸோ கீழே நிற்க வச்சாலும் பரவாயில்ல, நான் இப்போ ஸ்டாண்டில் போட்டிருக்கேன். நீங்கள் கீழே நிற்க வச்சு கூட மாட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை கமுத்து வச்சு கூட மாட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி மாட்டிட்டு ஸோ இந்த இப்படி வந்து டைப் பண்ணுங்க. இப்படி டைப் பண்ணி லாக் பண்ணுங்க. நம்ம எப்பயுமே உள்ளங்க டைட் தான் இருக்கணும். ஸோ இப்படி தான் லாக் பண்ணணும். இப்படி லாக் பண்ணலாம், இல்லைன்னா இப்படி லாக் பண்ணலாம், இப்படி லாக் பண்ணலாம். ஆனால் எப்பயுமே இப்படி லாக் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி லாக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம ஃபிங்கர் வந்து உள்ளே போகாது. ரிலீஸ் பண்ணுறதுக்கு டிலே ஆகும், டைம் எடுக்கும். அதனால் இப்போ எப்பவுமே லாக் பண்ணாதீங்க. பேக் வீல் கழட்டும் போது பாருங்கள், இப்போ ரொட்டேட் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி கீரில் இருக்கும். இப்போ ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த மாதிரி அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் பிரேக்கை ரிலீஸ் பண்ணணும். பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு குயிக் ரிலீஸை ரிலீஸ் பண்ணணும். ஸோ இப்படி ரிலீஸ் பண்ணுங்கள். இப்படி பண்ணிவிட்டு இந்த இது பேர் ஆர்டின்னு சொல்லுவாங்க. இது இப்படி நல்லா பெண்ட் பண்ணிவிட்டு கீழே எடுக்கணும் வீலை. அவ்வளோதான் சரிங்களா. மாட்டும் போது இங்கே பாருங்கள், இப்படி வைக்கணும். வச்சுட்டு செயின் எந்த கீரில் இருந்தாலும் பரவாயில்ல, மாட்டிட்டு திரும்பி பெண்ட் பண்ணி மேலே தூக்குனீங்கன்னா மேலே ஏறிட்டோம். போட்டு லாக் பண்ண வேண்டியதான். ஸோ அதேமாரி தான் லாக். இங்கே பாருங்கள், இப்படி தான் லாக் பண்ணணும். ஸோ இப்படி லாக் பண்ணலாம், இல்லையா இந்த சைடு லாக் பண்ணலாம், இல்லை கீழே லாக் பண்ணலாம். ஆனால் ஸ்டேல டச் ஆகிற மாதிரி படக்கூடாது, இங்கேயும் லாக் ஆகிற மாதிரி படக்கூடாது, இப்படி லாக் ஆகிற மாதிரி படக்கூடாது. ஃபிங்கர் எப்பயுமே உள்ளே போகிற மாதிரி ரிலீஸாக இருக்கணும். இப்படி இல்லை கீழே இப்படி எப்படி போட்டிங்கனாலும் அடுத்த டைம் கட்டுறதுக்கு ஈஸியாக ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, பாய்.